குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா. ரிமைனிங் பீப்புள் ஜாயின் ஆகட்டும். 4 மெம்பர்ஸ் தான் வந்திருக்கீங்க. நான் பேசுறது கேக்குதாப்பா? ஆடிபிள்ண்ணா. ஓகேப்பா. ம். இந்த ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? விசிபிள்ண்ணா. ஓகேப்பா. தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். ரிமைனிங் வரட்டும், ரிமைனிங் பீப்புள்ஸ் வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ சந்துரு. சொல்லு sister. ஜாயின் கேக்குது. பண்ணிட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே. ம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஓகே. பார்ப்போம். 2 மினிட்ஸ் ஷோர், பார்ப்போம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆ, ஓகே. ம். ரெக்கார்ட் ஆகுதுல இது? இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது. பார்க்கலாம். ஓகே. ம்.
யாராவது டிஃபிகல்டிஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களாப்பா? லிங்க் ஜாயின் ஆச்சுல்ல? ஜாயின் ஆகாம இருந்ததா யாருக்காவது? யாராவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் புட் அ மெசேஜ் இன் வாட்ஸ்அப் குரூப், ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருந்தீங்க. ஸோ இது அப்படியே டில் அண்ட் கிளாஸ் வரைக்கும் கன்டினியூ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் யார் கிளாஸில் வரீங்க போகிறீங்கன்னு தென் ஒன்லி we know. தென் அதுக்கப்புறம் யார் ஆக்டிவாக இருக்கீங்க இல்லைன்றதும் அது மூலியமாக தான் தெரியும். அஹ் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நாட் அ ஃபிசிக்கல் கிளாஸ், ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் கிளாஸ் இல்லை. ஸோ அது இருந்தால் பெட்டராக தெரியும். பட் சின்ஸ் இட் இஸ் ஆன்லைன்றதுனால நம்ம இப்படி தான்ப்பா மானிட்டர் பண்ணி ஆகணும். கொஞ்சம் அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கெல்லாம் தேங்க்யூ. அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகே, வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ரிமைனிங் வரவங்க வரட்டும், வரும்போது ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஆடிபிளாக இருக்குல்ல? ஆடிபிள் அண்ட் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ யாராவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வாய்ஸ் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அதர்வைஸ் மெசேஜ் குரூப்லேயோ இல்லை சேட் பாக்ஸில் இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்க சேட் பாக்ஸ்லேயோ போடுங்க. ஓகே. ஸோ ஏதாவது இருந்தால் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணால் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட் நம்ம ஒரு 2 கிளாஸ் போயிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி கிளாஸஸ் எடுக்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஃப்ரைடே நம்ம சாலிட் ஸ்டேட் ஒரு லெக்சர் முடிச்சிருந்தோம். ஸோ இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த பேசிக். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் என்னது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த சாலிட்ஸோட கிளாசிஃபிகேஷன், அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இட்ஸ் ஃப்ரம் சாலிட் லிக்விட் கேஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சு தென் அதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம சாலிட்ஸை ஃபோக்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அதுல 2 டைப்ஸ் ஆஃப் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் லாஸ்ட் கிளாஸ் பத்தி. ஸோ இப்போ என்னன்னா சாலிட்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா தெர் வில் பி 2 டைப்ஸ். ஒன்னா கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 இதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம சாலிடா பார்க்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், நாட் ஒன்லி மாலிகுலர், அந்த ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி சாரி அந்த பார்ட்டிக்கல், அந்த ஒரு ஒரு பார்ட்டிக்கல், அது பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம், இட் கேன் பி ஆட்டம் ஒரு மாலிகல் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட்? அதை நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ட்ராக்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் லெவல் இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் போலார் அண்ட் மாலிகுலர் நான் போலார், அந்த அதுக்கு உண்டான பாண்டிங் என்ன கிரியேட் ஆகுது, ஜஸ்ட் பி ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் போலார் பாண்டிங், அந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது தவிர்த்து நமக்கு நல்லாவே தெரியும் அயனிக் சாலிட்ஸ் அண்ட் கோவலன்ட் பாண்ட் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இட் இஸ் அவர் ப்ளஸ் கிளாஸ். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு, செகண்ட் லெக்சர்ஸ் இட் கோயிங் டு பி அ யூனிட் செல் அண்ட் கிறிஸ்டல் சிஸ்டம். அதாவது என்னென்ன கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கலாம். பட் ஆஸ் பர் த சிஎஸ்இஆர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம எங்கேயாவது விட்டுருப்போம். அந்த பாயிண்ட்ஸும் நான் அடிஷ்னலாக உங்களுக்கு நான் சொல்லித்தர ட்ரை பண்றேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம செகண்ட் லெக்சர் பார்க்க போறோம். ஸோ யூனிட் செல் அண்ட் கிறிஸ்டல்ஸ், ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இன்னைக்கு லெக்சர்ஸ் வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் யூனிட் டாபிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செல்ஸ். ஓகே, யூனிட் செல்ஸ் அதாவது என்னென்ன கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் என்னன்னா ஸோ அதாவது யூனிட் செல்ஸோட அட்டாமிக் பொசிஷன் இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சென்டர் கியூபிக்ஸ், அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அட்டாமிக் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும், அதர் தென் தட் வேற எங்கெல்லாம் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இன்ன யூனிட் செல், ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் டைப் ஆஃப் யூனிட் செல் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, தென் அட்டாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஆட்டம் வந்து யூனிட் செல்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத இந்த டுடே லெக்சர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் டைம் இருந்தால் we will continue further. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயும் இது நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ டிஃபரெண்ட் பிட்வீன் யூனிட் செல் அண்ட் லாட்டிஸ். ஓகே, ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி லேக்கிங் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் யூனிட் செல்னா என்ன, லாட்டிஸ்னா என்ன அப்படின்றதுலேயே நமக்கு வந்து தட் வில் பி லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சிங். ஸோ இந்த 2D ஸ்ட்ரக்சர்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ 2D ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னும் போது, ஸோ இப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், இந்த நார்மல் இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஸ்கொயர் இன் 2D பார்க்கும்போது இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர், ரைட்டா? ஸோ இந்த ஸ்கொயரை சுற்றி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல அதே ஸ்கொயர் பாக்ஸ் நமக்கு அரேஞ்ச்மெண்ட் இருந்திருந்ததுன்னா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், திஸ் டைரக்ஷன் அண்ட் திஸ் டைரக்ஷன், ஆல் திஸ் டைரக்ஷன் ரிப்பீட்டடா ஒரு யூனிட் வந்து பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதுதான் தட் இஸ் கால் லாட்டிஸ். ஓகேவா? ஸோ நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, தட் இஸ் கால் லாட்டிஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிஸ். இது இன் 2D ஓகேவா? 2Dல இருக்கிறதுனால திஸ் இஸ் கால் லாட்டிஸ். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் யூனிட் செல், ஓகே, நான் அதை 2D அரேஞ்ச்மெண்ட்ல ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் யூனிட் செல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால் லாட்டிஸ். ஸோ இது வந்து இந்த 2D அரேஞ்ச்மெண்ட். இதையே நம்ம இப்போ 3Dல பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெப்ரசன்ட் பாருங்க. ஸோ இந்த 3Dல பார்க்கும்போது, ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் யூனிட் செல், ரைட்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல். ஸோ இது கம்ப்ளீட்லி திஸ் இஸ் த யூனிட் செல், ரைட்? ஸோ இது ஒரு யூனிட் செல். இப்போ ஹோல் திஸ் டயக்ராம், இந்த டயக்ராம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது இந்த யூனிட் செல் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் லாட்டிஸ். ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றோம், திஸ் இஸ் கால் லாட்டிஸ்பா. ஓகே, ஸோ அப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த ஒரு போர்ஷன் மட்டும், அதாவது திஸ் இஸ் கால் யூனிட் செல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், ஸோ அதாவது அரே ஆஃப் பாயிண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப், ஸோ இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் யூனிட் செல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால் லாட்டிஸ். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் யூனிட் செல் தட் இஸ் கால் லாட்டிஸ். ஸோ அப்போ லாட்டிஸ் உள்ளதான் நமக்கு என்ன இருக்க போகுது, யூனிட் செல் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது லாஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஸோ இது வரைக்கும் இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட் செல் அண்ட் லாட்டிஸ், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் செல்லோட அட்டாமிக் பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ யூனிட் செல்லோட ஒரு அட்டாமிக் பொசிஷன். இப்போ வந்து நம்ம லாட்டிஸை பத்தி பார்க்க போறது இல்ல, ஒரு யூனிட் செல். ஓகேவா? ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிறோம். யூனிட் செல்லோட ஒரு ஸ்பெசிபிக் அட்டாமிக் பொசிஷன்ஸ், ஆட்டம்ஸ் வந்து எங்க அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட், ரைட்? ஸோ இந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ல இது ஒரு யூனிட் செல், ரைட்டா? ஸோ இது நமக்கு நல்லாவே உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு யூனிட் செல், ரைட்? ஸோ இப்போ இந்த யூனிட் செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எங்க அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் போர்ஷன், இங்கே ஒன்னு. ஸோ இங்கே ஒரு ஆட்டம் பிரசன்ட், இங்கே ஒரு ஆட்டம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆட்டம், திஸ் இஸ் தேர்ட் ஆட்டம், திஸ் இஸ் ஃபோர்த் ஆட்டம், ஃபிஃப்த், சிக்ஸ், செவன், எயிட். ஓகேவா? ஸோ இது எயிட் ஆட்டம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் இன் த கார்னர். ஓகே, ஸோ எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் சொல்லோட கார்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஒரு கார்னர். ஓகேவா? கார்னர் ஆஃப் யூனிட் செல். ஓகேவா? ஸோ கார்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து பாருங்க, ஸோ ஒரு யூனிட் செல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், திஸ் இஸ் கார்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இடத்துல வந்து தெர் இஸ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஆட்டம் கோயிங் டு அரேஞ்ச், பட் நான் ஸ்பெசிபிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், அதாவது கார்னர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் யூனிட்ஸ், திஸ் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆட்டம் அண்ட் செகண்ட் ஆட்டம் அண்ட் தேர்ட் ஆட்டம். ஸோ ஆல்மோஸ்ட் எயிட் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் இன் த கார்னர்ஸ், ரைட்? ஸோ அப்போ கார்னர்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு யூனிட் செல்லுல எத்தனை கார்னர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் வில் பி எயிட் கார்னர்ஸ். ஓகே, ஸோ ஒரு யூனிட் செல் எத்தனை கார்னர்ஸ் இருக்குப்பா, தேர் வில் பி எயிட் கார்னர்ஸ். இதை தவிர்த்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
பாடி சென்டர்ட் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரியுது இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா, ஸோ யூனிட் செல்னா என்னன்னு பார்த்தாச்சு, லாட்டிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூனிட் செல் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு யூனிட் செல் எடுத்துக்கும் போது ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? தெர் வில் பி கார்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு ஒரு யூனிட் செல்ல? 8 கார்னர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் பொசிஷன் அதே தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ சேம் as I said. ஸோ ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? கார்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு, ரைட்? இது வந்து கார்னர் ஆட்டம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர் ஆட்டம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர்டு பொசிஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிங்கிள் ஆட்டம்பா. நான் உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே எயிட் கார்னர்ஸ் ஆட்டம்ஸ் இருக்கு, 8 ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு 8 கார்னர்ஸ்லயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பொசிஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பொசிஷன், இந்த பாருங்க சென்டர்ல இருக்கு. ஸோ ஹைலைட்டரும் இந்த சென்டர்ல இருக்க இல்லையா ஆட்டம் ரெட் கலர்ல. ஸோ திஸ் கால்ட் அஸ் பாடி சென்டர். ஓகேவா? இந்த பொசிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் பாடி சென்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி சென்டர்ட் ஆட்டம். பாடி சென்டர். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுல என்னென்ன இருக்க போகுது? 8 கார்னர்ஸ் இருக்க போகுது. அண்ட் பாடி சென்டர்ட் இது ஒரே ஒரு பொசிஷன் தான். ஸோ இங்க பாருங்க, இது யூனிட் செல்லுக்கு உள்ள இருக்குப்பா, நாட் இந்த சர்ஃபேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சர்ஃபேஸ்ல கிடையாது. யூனிட் செல் எங்க இருக்குன்னா இட் இஸ் இன்சைட் த, அதாவது சரி, இந்த ஆட்டம் எங்க இருக்குன்னா விச் இஸ் இன்சைட் த யூனிட் செல். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பொசிஷன் வி கால்ட் அஸ் பாடி சென்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? தேர் வில் பி 8 கார்னர்ஸ். ஓகேவா? அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டா தேர் வில் பி 8 கார்னர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்னது, எத்தனை பாடி சென்டர் இருக்குன்னா ஒரு பாடி சென்டர் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு யூனிட் செல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி 8 கார்னர்ஸ். 8 கார்னர்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி ஒன் பாடி சென்டர். ஸோ அப்போ பாடி சென்டர், ஸோ ஒன் பாடி சென்டர். ஸோ யாருக்காவது வீடியோ விசிபிளா இல்லையாப்பா? ஹலோ? இல்ல ஓகே விசிபிள் தான். அண்ணா. கிளியரா இருக்குல்ல? புரியுதுல்ல? நான் பேசுறது ஆடிபிளா இருக்குல்ல? ஸோ தென் குரூப்ல யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க போல. ஆடியபிள் ரிமைனிங் எல்லா பீப்புளுக்கும் ஆடியபிளா இருக்குப்பா. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்க சைட். அமல்ராஜ் அண்ட் குருதேவ். ஸோ ரிமைனிங் பீப்புள் உங்களுக்கு எல்லாரும் கேட்குது இல்ல? ஆடியபிள் கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இல்ல அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆடியபிள் தான், நீ கண்டினியூ பண்ணலாம். ஓகே 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 ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு. ம், ஓகே, வில் கண்டினியூ. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செல்னா என்ன, லாட்டிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸோட பொசிஷன்ஸ். ஓகே? ஸோ அப்போ ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும்? இந்த கார்னர்ஸ் அண்ட் ஒன் பாடி சென்டர். அதை தவிர்த்து இதை ரெண்டு தவிர்த்து வேற எங்க ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால் ஃபேஸ் சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அது என்ன ஃபேஸ் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஆட்டம் இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ as I said இதை நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து கார்னர்ஸ், ரைட்? இது வந்து கார்னர் ஆட்டம். இது வந்து கார்னர். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? திஸ் இஸ் கால் பாடி சென்டர். ஸோ இதை தவிர்த்து வேற என்ன பொசிஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கால் ஃபேஸ் சென்டர். இங்க இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ திஸ் பொசிஷன், ஸோ திஸ் பொசிஷன், திஸ் பொசிஷன், திஸ் பொசிஷன். அதாவது இது உங்களுக்கு 3D அரேஞ்ச்மெண்ட்ல புரியல அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ ஒரு கியூப் இப்போ இந்த கார்னர்ஸ் 8 கார்னர்ஸ் இருக்கு, தட் இஸ் ஃபைன். ஸோ ஒன் பாடி சென்டர்ட் இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஃபேஸ் சென்டர்டுங்கிறது இதோட சர்ஃபேஸ்ப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம்ஸ் இருக்கு, இது ஒரு சர்ஃபேஸ், ரைட்? ஸோ இந்த சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே போல டாப்ல இருக்கும் இல்லையா? ஸோ டாப்ல ஒரு சர்ஃபேஸ், ரைட்? ஸோ அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதே போல பாட்டம், தென் சைட் வைஸ் இந்த சைடு, அதாவது இந்த ஃப்ரண்ட் வியூ, திஸ் ஃப்ரண்ட், அதாவது திஸ் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேக். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஃபேஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஓகே? ஸோ this is this is first phase, okay? This is first phase, this is second phase, this is third and fourth, this is fifth. This atom இருக்குங்க இல்லையா, இது வந்து fifth phase and இது வந்து பாத்தீங்கன்னா sixth. ஸோ அப்போ ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஃபேஸ் சென்டர்ட் இருக்கு? 6 ஃபேஸ் சென்டர்ட் இருக்குப்பா. ஸோ இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is called phase center, ஓகே? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டா there will be 8 corners and 1 body centered and 6 face centered faces, ஓகேவா? இது கிளியரா இருக்கா? யாருக்காவது இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா there will be 3 அதாவது there will be 3 பொசிஷன். அங்கதான் வந்து சரி, ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டா there will be 3 பொசிஷன். அந்த பொசிஷன்ல தான் போய் ஆட்டம்ஸ் வந்து உட்காரும். ஸோ தட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ் கார்னர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர், ரைட்? ஸோ இந்த 3 பொசிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தான் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு உட்காரும் இன்ன யூனிட் செல், ஓகேவா? இதை தவிர்த்து there will be என்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் ஆஃப் யூனிட் செல். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். ஸோ அதாவது ஒரு யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் we are going to see the types of unit cell, right? ஸோ இந்த டைப் ஆஃப் யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், இதுல வந்து பாத்தீங்கன்னா there will be different types. அதே தான் அந்த பாடி சென்டர் ஃபேஸ் சென்டர் சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன ப்ரீவியஸ், அதாவது நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ்ல எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிசி பிசிசி அப்படின்னு படிச்சிருப்போம், ஓகே? எஸ்சிசி பிசிசி அண்ட் எஃப்சிசி அப்படின்னு படிச்சிருப்போம், ரைட்? ஸோ இப்போ அதெல்லாம் என்னன்றது பார்ப்போம். ஸோ பிரிமிட்டிவ் யூனிட் செல், பிரிமிட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் சிம்பிள் கியூபிக், ஓகேவா? ஸோ பிரிமிட்டிவ்னு சொல்லலாம், அதர்வைஸ் இல்லைன்னா சிம்பிள் கியூபிக்னு சொல்லலாம், ஓகே? ஸோ பிரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்றது ஏன் இதை வந்து நான் இவ்வளோ ரொம்ப நேரமா, அதாவது பொறுமையா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிகாஸ் இந்த கொஷின்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பை வேர்ட்ஸ், அதாவது அவங்க வந்து மேபி தே ஆர் நாட் ப்ரொவைடிங் த சேம் கொஷின் பேட்டர்ன், பட் சேம் கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ட்ஸை டியூன் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே? ஸோ அதுல வந்து நம்ம கிளியரா இருக்கணும். ஸோ அப்போ பிரிமிட்டிவ்னும் போது இப்போ ஒரு எக்ஸாம்ல, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ்னு கொடுப்பாங்க, ஓகே? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are tuning the words. அதனால வந்து பாத்தீங்கன்னா we are getting confusion, ஓகேவா? ஸோ அதனால அந்த வேர்ட்ஸ்லயும் அந்த டேர்ம்ஸ்லயும் நம்ம கரெக்டா இருந்தா மட்டும்தான் we are clarifying the questions. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கரெக்டா பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், அதுல வந்து பிரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆட்டம்ஸ் இஸ் நத்திங் பட் ஆட்டம் வந்து, அதாவது 3 பொசிஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ கார்னர், ஃபேஸ் சென்டர்ட் அண்ட் பாடி சென்டர்ட். ஸோ அமாங் தேம் ஆட்டம்ஸ் கார்னர்ல மட்டும் பிரசன்ட் ஆயிருந்தா, ஒன்லி இந்த கார்னர், ஓகேவா? ஒன்லி இந்த கார்னர்ல மட்டும் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருந்தா தட் இஸ் கால் பிரிமிட்டிவ் கியூபிக் செல், அதாவது பிரிமிட்டிவ் செல், அதர்வைஸ் சிம்பிள் கியூபிக் செல், ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் கியூபிக் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் பொசிஷன் ஒன்லி இந்த கார்னர், ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால் பாடி சென்டர், ஓகேவா? ஸோ பாடி சென்டர்ட் யூனிட், பாடி செகண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர். இந்த பாடி சென்டர்ல ஸோ சேம், ஸோ ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னர் as well as பாடி சென்டர், ஓகேவா?
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாடி சென்டர். ஓகேவா? ஸோ இதுல ஏன் கியூபிக் நான் சொல்லல அப்படின்னா அது டைப்ஸ்ல வந்துரும். நான் அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஓகேவா? ஸோ பாடி சென்டர் கியூபிக் இல்ல, பாடி சென்டர் கியூபிக் இது வந்து லாட்டிஸோட டைப்ஸ்ல வந்துரும். பட் ஆனா இந்த பொசிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ த ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த கார்னர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர். இப்போ பாடி சென்டர்னு உங்களுக்கு கொடுத்துருந்தா, ஸோ ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் பாடி சென்டர் ஆஸ் வெல் அஸ் கார்னர். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 8 + 1 9 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இந்த யூனிட் செல். அதாவது எதுக்கு? பாடி சென்டர் யூனிட் செல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி சென்டர். சாரி ஃபார் நேம் தப்பு. ஸோ நாட் அ பாடி சென்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் சென்டர். ஓகே. ஸோ இது வந்து ஃபேஸ் சென்டர். சிம்பிள் இன் சிம்பிள் டேர்ம் எஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ ஃபேஸ் சென்டர்னா ஸோ ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் இருக்கும்? ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த கார்னர் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டம்ஸ் எங்க ப்ரெசென்டா இருக்கணும்? ஸோ ஃபேஸ் சென்டர்ட் ஆஸ் வெல் அஸ் கார்னர்ஸ்ல ப்ரெசென்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ். அண்ட் கார்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா there will be 8 கார்னர்ஸ். இப்படிதான் நமக்கு ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூனிட் செல்லோட பாராமீட்டர். ஓகேப்பா, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் செல் அதுக்கப்புறம் லாட்டிஸ் அண்ட் ஆட்டம்ஸோட பொசிஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பிரவேஸ் லாட்டிஸ் கிறிஸ்டல் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ அது எது பேசிஸ்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be a called parameter. எந்த பாராமீட்டர்ல வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால் யூனிட் செல் பாராமீட்டர். ஸோ இந்த பாராமீட்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் செல்ல வந்து 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இந்த டேர்ம்ஸ் தான். ஓகேவா? இப்போ ஒரு கியூபிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கியூப், அதாவது கியூப் இந்த டேர்ம்ஸ்ல நமக்கு இங்க சாலிட் செல்ல நம்ம என்ன சொல்லணும்? ஒரு யூனிட் செல். ஓகேவா? இந்த யூனிட் செல்ல சோ இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, நமக்கு நல்லாவே தெரியும் there will be 3 ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸும் பிளஸ் அலாங் வித் தட் அதோட ஆங்கிளை வச்சு நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் செல்ல வந்து நமக்கு டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 14 லாட்டிசஸ் இருக்கும். அதாவது பிரவேஸ் லாட்டிசஸ் நமக்கு இருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். பட் கிறிஸ்டல் சிஸ்டம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டல் சிஸ்டம் வேற. கிறிஸ்டல் சிஸ்டத்துல தான் நமக்கு என்ன வரும்? நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பிரவேஸ் லாட்டிசஸ் வரும். ஓகேவா? கிறிஸ்டல் சிஸ்டம் வேற, லாட்டிஸ் பிரவேஸ் லாட்டிஸ் வேற. ஸோ அதுல நல்லா தெளிவா இருங்க, நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ யூனிட் செல்லோட பாராமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், there will be 3 ஆக்சிஸ். உங்களுக்கு இப்போ இங்க தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால் ஏ. ஓகேவா? இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஏ. அண்ட் இமேஜின் இது வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பி. ஓகேவா? இந்த ஆக்சஸ் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். தென் இந்த ஆக்சஸ் என்ன எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சி. ஓகேவா? சோ நீங்க நல்லா கிளியரா பாருங்க. the angle between, ஓகேவா, the angle between B and C. ஓகேவா? the angle between sorry A and C. ஓகேவா? which is called as beta. ஓகேவா? ஸோ இந்த நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிருப்போம். ஸோ பட் அது எந்த ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னும் போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல விச் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த பிரவேஸ் லேட்டிஸை வச்சு தான் நமக்கு அந்த டைப்ஸ் கிறிஸ்டல் சிஸ்டம் டைப் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் கியூபிக். இப்போ இந்த கியூபிக்கோட இந்த ஆங்கிள்ஸ், அதாவது இந்த பிளேன்ஸோட ஆங்கிள்ஸை வச்சு வி கேன் செப்பரேட் பண்ணலாம். ஸோ என்னென்னதுன்னா ரோம்போஹைட்ரல், எக்ஸாகோனல், ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு there will be a different type of கிறிஸ்டல் சிஸ்டம் நமக்கு வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? இந்த ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா the பீட்டாங்கிறது which represents the angle between A and C. Okay? So and alpha which represent angle between B and C. ஓகேவா? So next வந்து பாத்தீங்கன்னா the angle between A and B which is called as gamma. ஓகேவா? இப்படிதான் நமக்கு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு த சிஸ்டம் ஆர் அந்த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி இன்ஸ்டெட் ஆஃப் ஏபி அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, வேற ஒரு
நியூமரிக்கல் வேர்ட்ஸ் இல்ல வேற ஒரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் கான்ஸ்டன்ட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏபிக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், பி. அண்ட் ஏ பிக்கு இருக்கிறது தான் காமா, ஏ அண்ட் சிக்கு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் அஸ் பீட்டா, அண்ட் சி அண்ட் பிக்கு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், விச் இஸ் கால்ட் அஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி அண்ட் ஏபி இஸ் கால்ட் அஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ கிறிஸ்டல் அந்த யூனிட் செல்ல வந்து ஆட்டம்ஸ் எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாக்குறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தெர் கால் ஒன் பேராமீட்டர், யூனிட் செல் பேராமீட்டர்னு சொல்றோம். ஸோ அது வந்து இந்த ஆங்கிள்ஸ், ஓகேவா, ஆங்கிள்ஸ் அண்ட் ஆக்சஸ் வச்சு சொல்றோம். ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள், என்னன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட்